அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி அது சூப்பரான ஜாதகமா எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லேர்னிங் வீடியோவாகவும் இருக்கும். இந்த அஸ்ட்ராலஜியை பற்றி கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு லேர்னிங் வீடியோவும் இருக்கும். அதே மாதிரி பலன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கும் இப்போ நீங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்கள் கட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ரொம்ப எளிமையாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரூல், நான் ஜாதகம் வாங்கினோடனே இப்போது ஆன்லைனில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. கட்டம் போட்டு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நான் என்ன பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ராசி, என்ன நட்சத்திரம்னா எந்த பாதத்தில் இருக்குது. இப்போ அஸ்வினி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் எல்லாமே கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா தசை அதெல்லாம் நமக்கு கனெக்ட் பண்ண முடியும், எத்தனை வருஷம் வரும்னு. அப்புறம் லக்னம். ஓகே, சில கேஸில் பார்த்தீங்கன்னா லக்னமும் ஒரே லக்னமாக வரும், கும்ப லக்னமாக வரும், ராசியும் கும்ப ராசியாக வரும். அதுக்காக அவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னா அவங்க கஷ்டப்படுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒரே லக்னம் ஒரே ராசி கஷ்டப்படுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன், பல ஜாதகங்களை பார்த்துருக்கேன். ஸோ அதனால ஒரு 10 பாயிண்ட் முக்கியமாக இது வந்து இப்படிதான் இருந்தா இந்த ஜாதகர் ஜெயிச்சிருவாரு அப்படின்றது ஒரு ரூல். அதே போல என்ன தசை நடக்குது, இப்போ ஜாதகர் வந்து கொடுக்குறாங்க, இப்போ எங்களுக்கு இப்போ பாருங்க எங்களுக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன தசை, இப்போ சப்போஸ் சனி தசை நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ சனி தசை எங்கேருந்து அந்த தசையை நடத்துறாரு அவர், அவங்க கட்டத்துல எங்க இருக்காரு, சனியோ ராகுவோ இப்போ எங்க இருக்காரு, 12ஆம் இடத்துல இருக்காரா, வேறே ஸ்தானத்துல இருந்து தசையை நடத்துறாரா, இல்ல மறைவு ஸ்தானம் 6, 8, 12 மறைவு ஸ்தானம், 12ஆம் இடம் வேறே ஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல நடத்துறாரா, 8ஆம் இடத்துல இருந்து தசையை நடத்துறாரா. அது மாதிரி ஒரு கால்குலேஷன் ஒருத்தருக்கும் பல ரூல்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. இதுதான் ரூல்னு கிடையாது, பல ஜாதகர்களுக்கு பல ரூல்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ஒரு கன்சர்ன்ல இப்படிதான் நான் பார்ப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரூல். அதே போல அவங்க படிப்பு தகுதியும் நான் கணிச்சிருவேன். எப்படி கணிச்சிருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு திசை சின்ன வயசுல ராகு திசையோ சுக்கிர திசையோ வந்திருந்ததா படிப்பு தடைபடும். படிப்புனா சுக்கிரன் சுகபோகக்காரன், ராகு ரொம்ப அப்படியே போகக்காரகன், பயங்கரமா அந்த தசை நடக்குது சின்ன வயசுலயே, ஒரு 4 வயசுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ராகு திசை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம். அப்போ மொத்த படிப்பும் காலி அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரையும் எடுத்துக்க முடியாது, கட்டத்தையும் பார்க்கணும். ஆனால் மேக்ஸிமம் 60 to 70% ஒர்க் அவுட் ஆகும். சுக்கிர தசை எனக்குலாம் சின்ன வயசுல சுக்கிர தசை வந்துடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 3 வயசுல எனக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 23 வயசு வரைக்கும் பயங்கரமா ஆட்டம் பாட்டம், ஒரே சினிமா ஜாலி கொண்டாட்டம் தான். பூரா படிப்புல கவனமே போவாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படா வெளியே போகலாம், எப்படி சினிமா பார்க்கலாம், எப்படி வெளியே சுற்றலாம், எப்படி கார் எடுத்துன்னு போகலாமா, வண்டி எடுத்துகிட்டு போகலாம், இப்படியே தான் ஜாலியாக போகும். அதனால என்னுடைய படிப்பு தடைப்பட்டது, மேல் படிப்பு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் பார்ப்போமா என்னன்னு. ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே என்ன பார்ப்பேன்னா, ஒரு ஜாதகத்தை வாங்கின உடனே அம்சத்தையும் பார்க்கணும். இப்போ என்ன பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்திலிருந்தோ ராசியிலிருந்தோ குரு பகவான் 5லயோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருக்காரான்னு பார்ப்பேன். இப்போ லக்னத்துல இருந்து 5 இல்ல 9, இல்ல ராசியில இருந்து 5 இல்ல 9 இருக்காரான்னு நான் பார்ப்பேன். அப்படி இருந்துட்டா அது மிகப்பெரிய விஐபி ஜாதகங்க. இது ரூல் நம்பர் 1. நான் எடுத்த உடனே அதை பார்க்கறது ரூல் நம்பர் 1. அப்படி இருந்துட்டா அந்த ஜாதகர் குப்பையில இருந்தாலும் பிச்சை எடுத்துட்டு இருந்தாலும் அவன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய தூரத்துக்கு அப்படியே கழுத்து வலிக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துருவான்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், லக்னாதிபதி பார்த்தால் அது யோகமான ஜாதகம். எப்படி, இப்போ கும்ப லக்னம், ஓகே, கும்ப லக்னம், இவர் எங்க இருக்காரு, சனி தான் கும்ப லக்னம், சனி வீடு. அப்ப லக்னாதிபதி சனி சிம்மத்துல இருக்காரா, சிம்மத்துல இருந்து தன்னுடைய லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறாரா, பார்த்தால் அது யோகமான ஜாதகம். தேர்ட் ரூல், 2 ராஜகிரகம் லக்னத்தை பார்த்து விட்டால் அது யோகமான ஜாதகம். 2 ராஜகிரகம், இப்போ சூரியன், இப்போ பாவிகளா கூட இருக்கலாம், இப்போ குரு, இந்த மாதிரி ராஜகிரகங்கள் 2 கிரகம் ராஜகிரகம் லக்னத்தை பார்த்து விட்டால் அது யோகமான ஜாதகங்க. 4வது ரூல், முக்கியமான ரூல், 4வது ரூல் நான் பார்த்துருக்கேன். சூரியன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஜாதக கட்டத்துல இப்போ சூரியன் துலாம்ல நீசம் ஆகிறாரு, ஆனாலும் நீசம்லாம் கணக்கு கிடையாது. அங்க சூரியன் ராகு பிளஸ் சுக்கிரன்
இருந்தாலும் ஒண்ணுதான், இல்ல செவ்வாய் 4 கிரகம் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா சூரியன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க அடிச்சு சொல்லலாம். அவங்க அப்பா இருக்காருல்ல, அவங்க அப்பா தந்தை மிகப்பெரிய ஜெயிண்ட். யாரு? சாதாரண புள்ளி இல்ல, மிகப்பெரும் புள்ளி. அவரு எப்படி வந்திருப்பாருன்னா, அடிமட்டத்திலிருந்து அவருடைய தந்தை அடிமட்டத்திலிருந்து மேல் உயரத்துக்கு வந்திருப்பாரு. பெரிய அளவுல ஜெயிச்சிருப்பாரு. இவன்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் எங்க ஜெயிக்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்த ஸ்டேஜ்ல இருந்து யாருமே நம்ப முடியாத அளவுக்கு அவங்க அப்பா பெரும் புள்ளி ஆகியிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஜாதகர் சூரியன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா ஜாதகர் மிகப்பெரிய புகழடைவார். தந்தைக்கு இருதார யோகம், இதுதான் முக்கியம். அந்த ஜாதகருக்கு தந்தைக்கு சூரியன் ராகு சேர்க்கை இருந்தா இருதார யோகம், இது கன்ஃபார்ம். ஸோ 4வது ரூல் பார்த்துட்டோம். 5வது ரூல், ஜாதகம் வாங்கி பார்த்த உடனே அந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கும்ல, சுவாதி நட்சத்திரம் வந்திருக்கான்னு பாருங்க. சுவாதி நட்சத்திரம் வந்திருந்ததுன்னா, ஒரு கிரகம் சுவாதி நட்சத்திரம் சாரம் வாங்கியிருந்ததுன்னா ஜாதகருக்கு ஒரு முறை பொருளாதார இழப்பு ஏற்படும், பணத்தை இழப்பார். ஆனால் மீண்டு வந்து விடுவார். மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஒரு முறை சந்திக்க நேரிடும் ஜாதகருக்கு. இதுதான் 5th ரூல். 6th ரூல், செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ என்னதான் பணம் இருந்தாலும் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையாகவே அமையும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்ததோ ஒரு கட்டத்துல, இல்ல ரெண்டும் செவ்வாயும் சனியும் பாக்குறாங்க, அப்படியா இருந்தா வாழ்க்கையில உங்கள்கிட்ட பணமே இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டகளமான வாழ்க்கையாக இருக்கும். அதே மாதிரி இது போன்ற ஜாதகர்களுக்கு 26 வயசு வரைக்கும் திருமணத்தில் கவனம் தேவை. ஏன்னா பார்த்து பண்ணணும். 19ம் 7ம், செவ்வாய் 7 வருடம் செவ்வாய் தசை, சனி 19 வருடம். 26 வயது வரை இது போன்ற சேர்க்கை இருந்து இல்ல பார்வை இருந்ததுன்னா திருமணத்தில் 26 வயது வரைக்கும் கவனம் தேவை. 26 வயசுக்கு அப்புறம் திருமணம் செய்யறது சிறப்பு. 7வது ரூல், 11ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், நமக்குலாம் தெரியும் மாந்தி, இப்ப மாந்தியை வச்சும் பாக்குறாங்க, முன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குளிகன் சனீஸ்வர பகவானுடைய மகன். 11ஆம் இடத்துல மாந்தி இருந்துருச்சுன்னா எந்த நிலையில் ஜாதகர் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார். இதுதான் 7th ரூல். 8வது ரூல் பார்க்கலாமா? சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவர்கள் லக்னத்தில் இருந்து அல்லது லக்னத்திற்கு தொடர்பு கொண்டால் இவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்திற்கு வருவார்கள். சூரியன், சுக்கிரன், சந்திரன் இவர் லக்னத்தில் இருந்தோ இல்ல லக்னத்தை தொடர்பு கொண்டாலோ இந்த ஜாதகர் வெளிச்சத்திற்கு, புகழின் வெளிச்சத்திற்கு வருவார். 9வது ரூல், சூரியன், குரு, செவ்வாய் இவர்களில் ஏதாவது 2 கிரகம் லக்னத்திற்கு தொடர்பு கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உயர்வு வரும். எப்படி? சூரியன், குரு, செவ்வாய் இவர்களில் 2 கிரகம், 3 கூட வேணாம், 2 கிரகம் லக்னத்திற்கு தொடர்பு கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உயர்வு வரும். 10வது ரூல், குரு பகவான் சந்திரனையோ சூரியனையோ பார்த்து விட்டால் அது யோகமான ஜாதகங்க. எப்படி? குரு பகவான் சூரியனையோ சந்திரனையோ, குருக்கு பார்வை உங்களுக்கு தெரியும், 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இப்ப குரு பாக்குறாரா சூரியனையோ சந்திரனையோ, இல்ல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு பாக்குறாரா, அது யோகமான ஜாதகம். இப்போ பல பேரு, பல ஜோதிடர்கள் பரிகாரம் இருக்குங்கிறாங்க, பரிகாரம் பண்ணலாங்கிறாங்க, இல்ல பரிகாரமே கிடையாதுன்னு இப்போ சில பேர்லாம் கன்ஃபியூஸ் பண்றாங்க மக்களை. அப்போ இது பரிகாரம் இப்போ உண்டா அப்படின்னா என் வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை நான் சொல்லணும். இப்போ நான் தொடர்ச்சியா வீடியோ பேசிட்டே வரேங்க. முன்னெல்லாம் நீங்க பாக்குறீங்க, பயங்கரமா கண்ணில் விரல விட்டு ஆட்டுன்னு ஆட்டுறேன், இவெல்லாம் ஒழிஞ்சான் அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருந்தானுங்க. இவன் மூஞ்சது சோழி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், செவ்வாய் தசை எனக்கு வந்ததுன்னு. ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் தொடங்கியது என்றால் அவன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி. இப்ப எப்படி விஜய்க்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிருக்குதோ, அவர் தன் தலையில எப்படி தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு அவருக்கே தெரியலையோ, நேரம் சரியில்லையோ, மனுஷனை கோபுரத்துல இருந்தவனையும் குப்பையில தள்ளிடும். அப்போ என் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 2020ஆம் ஆண்டு செவ்வாய் திசை தொடங்கியது. அப்போ கடுமையான அவஸ்தை, மன உளைச்சல் போன்ற விஷயங்கள் இருந்ததுங்க. அப்போ நான் பல பேருக்கு இன்னைக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன், அப்பவே சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட பேருக்கு புத்தகங்கள் வாங்கி படிச்சிருக்காங்க. ஜஸ்டிஸ், இது மாதிரி உயர்நிலையில இருக்கவங்க, இப்போ போலீஸ் உயர் அதிகாரிகள் போன்றவர்கள்லாம் என் புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பாங்க. வீட்டுக்கே ஆள் அனுப்பி வாங்குவாங்க. ஜஸ்டிஸ், ஃபிளிப்கார்ட்லாம் ஜஸ்டிஸ்ன்னு வரும், பல ஜஸ்டிஸ். அப்போ எனக்கு ஒரு நேரம் சரியில்லை அப்படின்னும் போது நான் சரி இதை பார்க்கணும், யாராவது ஒரு சட்ட இது தீர்வு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி
பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடர், ரொம்ப பிரபலம்லாம் சொல்ல முடியாது, அவர் பிரபலம் கிடையாது. இந்த பிரபல ஜோதிடர்லாம் சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது, பரிகாரம் அதெல்லாம் ஒரு மண்ணும் வேலை செய்யாது அப்படி இப்படின்னு. அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடணும். அதாவது உனக்கு இந்த வாழ்க்கை இருக்கு, இந்த விஷயங்களை நீ செஞ்சனா உனக்கு கொஞ்சம் டிஸ்பர்ஸ் ஆகும், கர்மா டிஸ்பர்ஸ் ஆகும் அப்படின்றதுல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. அதனால நான் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். அவர் டெல்லி லெவல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு எம்பி எம்எல்ஏ இப்படி பெரிய உயர்நிலையில் இருக்கிறவங்க, இப்ப தமிழகத்துல இருக்கிற உயர்நிலையில் இருக்கிறவங்கள பார்க்கக்கூடியவர். அவரை நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா நான் பல பேருக்கு நான் ஆலோசனை சொல்றேன், எனக்கு ஒரு டாப் மோஸ்ட் இவர் தான் பெஸ்ட் அப்படின்றது எனக்கு மனசுல ஃபீல் ஆச்சுன்னா நான் பார்ப்பேன். அப்போ பரவாயில்ல, என்ன சார்ஜஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேங்க. அவரை பார்த்தேன். மை டைம் வாஸ் சோ பேட். எனக்கு என்னடா இது, எப்படி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி எனக்கு இருந்த ஒரு க்ஷணம் அது. அவரை பார்த்தேன். பார்த்துட்டு அவர் எனக்கு தீர்வு சொன்னாருங்க. அவர் தீர்வு சொன்னாரு, எனக்கு பரிகாரம் சொன்னார். எனக்கு பரிகாரமும் சொன்னாரு. அந்த பரிகாரத்தை உடனே நான் பிடிச்சிக்கிட்டு உடனே இந்த பரிகாரத்தை நான் செய்ய ஆரம்பிச்சேங்க. அதை செஞ்சு கூட நான் முடிக்கல. அந்த பரிகாரத்தை நான் செய்ய ஆரம்பிக்க என் வாழ்க்கையில வெளிச்சம், எனக்கு எப்படி சொல்றது, ஒரு பாதை, என்னுடைய தடை எல்லாமே விலகிடுச்சு. எல்லாம் கம்ப்ளீட்டா அப்படியே ஃபோக்கஸா அப்படியே எப்படி சொல்றது, கழுத்தை பிடிச்சிட்டு நெருக்கிட்டு இருந்தது அப்படியே விட்டுருச்சு. அப்படியே ஐ பிகேம் ஃப்ரீ. அதுக்கப்புறமா பார்ப்பீங்க நீங்க, இப்போ அடிச்சு நகர்த்துறேன். இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய போறேன். அப்போ நான் அந்த பரிகாரத்தை செஞ்சேன். அவர் சொன்ன பரிகாரத்தை அவருக்கு மரியாதை கொடுத்து இன்னும் முடிக்கல, நான் செஞ்சுட்டு வரேன், செஞ்சேன். அப்போ குழப்பாதீங்க, மக்களை குழப்பாதீங்க. விதிதான் இது, விதிதாங்க, ரைட்டு. அவன் உயிர் வாழணும்ல, அப்போ அவனுக்கு குறையும். இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா குறையும், தடை விலகும். இப்போ சில விஷயங்கள் செய்ய சொல்லுவாங்க. அதனால பரிகாரம் பொய்யெல்லாம் கிடையாது, பரிகாரம் உண்மை. அது நீங்க சரியான ஜோதிடர்களை அணுகும் போதுதான் அவங்க சொல்ற பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில உங்க நேரமும் நல்லா இருக்கணும், உங்க கர்மா நல்லா இருந்து நேரம் நல்லா இருந்தா அந்த ஜோதிடரை நீங்க கரெக்டா பிடிச்சிருவீங்க. பிடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் சொல்ற பரிகாரத்தை, பணம்லாம் ரொம்ப செலவு கிடையாதுங்க. அவர் சொன்ன பரிகாரம் பெரிய உள்ள லட்சக்கணக்கிலாம் கிடையாது, சிம்பிள் பரிகாரம் தான் சொன்னாரு. அப்போ செஞ்சிட்டீங்கன்னா யூ வில் பிகம் ஃப்ரீ. நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போயிடுவீங்க. நமக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுவே ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு பெரிய நம்பிக்கை. பொறுத்துக்கலாம், நம்ம கொஞ்ச நாள் வரையும், ஒரு சில காலம் வரையும் நம்ம வலியை தாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்துருவோம். அதனால பரிகாரம் உண்மை, அதை செஞ்சு அது நல்ல ஜோதிடர்களை பார்த்து அணுகுங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம், தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம்.